Daily. Taste the Daily. இந்த வீட்ல நடக்கிற எதுவுமே எனக்கு பிடிக்கலண்ணே. உனக்கு பிடிக்காத மாதிரி அப்படி என்ன நடந்துச்சீங்க? பாருங்கண்ணே, அண்ணி பழனிக்கு போயிருக்காங்க. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஏன் சொன்னா என்ன பண்ண போற? கூட போய் மொட்டை போட போறியா? ஐயோ அண்ணே, அவ எங்க போனா நமக்கு என்னமா? எங்கேயோ போய் தொலையிட்டோம். வீடாவது கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். அப்போ உங்களுக்கு ஆக்கி போடுறது யாரு? என்ன சொல்ற? யாழினி இருக்கால? இருக்கா. காலையில காஃபி போட்டுட்டு போனதோட சரி, அவ்வளவுதான். குளிச்சிட்டு உள்ள போனா இப்ப வரைக்கும் கதவு திறக்கல. இளங்கோ எங்க? யாழினி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டல? எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். சீக்கிரமா போயிட்டு வந்துடணுங்க. என்னடா எங்க கிளம்பிட்டீங்க? மாமா, ஹாஸ்பிடலுக்கு மாமா. ஏன் இங்க யாருக்கு இழுத்துக்கிட்டு கிடக்கு? இங்க பாருங்கப்பா. இருங்க, வழக்கமான செக்கப்க்கு தான் மாமா போறோம். அந்த சம்பிரதாயமா? அப்பா தேவையில்லாமல பேச வேண்டாம். என்னடா தேவையில்லாம பேசிட்டேன்? என்னத்த அப்படி பேசிட்டோம்? நீங்க ஆஸ்பத்திரிக்கு போறது என்ன புதுசா? மாசத்துக்கு 10 தடவை போயிட்டு வந்தீங்க. என்ன ஆச்சு? ஒரு புழு பூச்சி கூட வழி இல்ல. அத சொல்லுன. ஒவ்வொரு தடவையும் எதிர்பார்த்து ஏமாந்ததோட சரி. இந்த வீட்டுக்கு வாரிசுன்னு ஒண்ணு எப்ப வரப்போதோ, நீ எப்ப தாத்தா ஆக போறியோ. நேத்து பிறந்ததுங்கெல்லாம் 2 பெத்து கையில ஒண்ணு இடுப்புல ஒண்ணுன்னு கூட்டிட்டு தெரியுதுங்க. எங்க எதுவுமே இல்ல. நீங்க வாயை மூடிட்டு இருந்தா போதும். தேவையில்லாம ஏதாவது பேசுனீங்க அப்படின்னா மனுஷனா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். என்னடா பேசுற? அவ உன் அத்தடா. பெரியவங்க கிட்ட இப்படிதான் பேசுவியா? தேவையில்லாம என் விஷயத்துல தள்ளிட அவங்க யாரு? பாத்தியானே எப்படி கேக்குறான் பாத்தியா? எல்லாம் அந்த இனியா சொல்லி கொடுத்துருப்பாமா, வேற என்ன? இத்தனை தடவை ஆஸ்பத்திரிக்கு போய் வெறுங்கைய தானே வீசிட்டு வந்தீங்க. டாக்டர் தான் சொல்லிட்டாரே இந்த குடும்பம் விருத்தி ஆகாதுன்னு. அப்புறம் எதுக்கு செக்கப்புக்கு போனோம்? காசை கரியாக்குறதுக்கா? அதெல்லாம் எங்கேயும் போவனா, உள்ள போங்க. ஏம்மா, அவனுக்கு தான் அறிவில்லை, உனக்காச்சும் வேண்டாமா? உன் அத்தை கோயிலுக்கு போறேன் குளத்துக்கு போறேன்னு அம்போன்னு வீட்டை விட்டுட்டு போயிட்டா. நீயாவது சமைச்சு வீட்டு வேலையை பார்க்க கூடாது? ஐயோ, என்ன ஒரு வார்த்தை சொன்னதுக்கு அப்படியே கண்ண கசக்குற? நான் என்ன இல்லாது பொல்லாதா சொல்லிட்டேன்? டாக்டர் சொன்னதா தானே சொன்னேன். சொல்லு, டாக்டர் உன்னை செக்அப் பண்ணி பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? வேண்டாம், இதோட இதை விடுங்க. டேய் இருடா. ஏமா நீ சொல்லு. நான் என்னமோ கொலை குத்தம் பண்ணிட்ட மாதிரி பேசுறான் இவன். சொல்லு, உன்னை செக்அப் பண்ண டாக்டர் என்ன சொன்னாங்க? சொல்லு. அது குழந்தை பிறக்க சான்ஸ் ரொம்ப கம்மின்னு சொன்னாரு மாமா. சொன்னாங்கல்ல. அப்படி சொல்லும்போது இவன் என்ன டாக்டர்கிட்ட சண்டைக்கா போனா? சும்மா தானே இருந்தா. அப்ப எங்களை கண்டா மட்டும் இலக்காரமா இருக்கு இவனுக்கு இல்ல? அவன் உன்னை வீம்பு கூட்டிட்டு திரியறான். நாங்க ஏதாவது கேட்டுடுவோமோங்கிற பயம். அதான் இப்படி தேவையில்லாத வேலை எல்லாம் செஞ்சிட்டு இருக்கான் இவன். அவனே கூப்பிட்டு இருந்தாலும் நீ சொல்லியிருக்க வேண்டாமா எனக்கு புள்ள பிறக்காதுன்னு? ஏன்பா ஏன் அப்படி இருக்கீங்க? வார்த்தையாலே கொன்னுட்டு இருக்கீங்க. நாங்க அப்படி உங்களுக்கு என்னப்பா பண்ணோம்? டாக்டர் தான் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிருக்காருல. டேய் இளங்கோ, இந்த குடும்பத்து மருமகளா இவ என்னடா செஞ்சா? சொல்லு, என்ன செஞ்சிருக்கா? ஒரே ஒரு வாரிசு, அத பெத்து கொடுக்க துப்பு இருக்கா இவளுக்கு? பெருசா பேச வந்துட்டோம். இவன் இல்ல, இவளுக்கு தங்கச்சின்னு ஒருத்தி இருக்காளே இனியா, அவ என்ன பண்ணா? அவ என்னென்ன பண்ணல? அவ என்னதான் பண்ணல? இந்த குடும்பத்தை எவ்வளோ கேவலப்படுத்தணுமோ அவ்வளோ கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்திட்டா. ஐயோ, அவ பண்ணாத காரியமா? அப்பப்பப்பா. விக்ரம், விக்ரம், Taste the Daily. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.